சொல்லணும், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முன்ன நிக்க வேண்டியது என்னது? உங்களுடைய வாழ்க்கையில முன்ன நிக்க வேண்டியது ஆண்டவருடைய கிருபை. கிருபை. எத்தனை பேர் வருகிறார்கள்? கிருபையினால் இவ்வளவு பேர் வருகிறார்கள். எப்படி பயன்படுகிறாய்? கிருபையினால் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். கிருபையினாலே, கிருபையினாலே, கிருபையினாலே அதிகமான நேரம் ஜெபம் பண்ண முடிகிறது. கிருபையினாலே. நேற்றைக்கு நம்முடைய சாலமன் ராத்திரி முழுவதும் இந்த சபையில இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் சொல்லி நடந்து நடந்து நான் காலையில 3:45 மணிக்கு இங்க வருகிற நேரம் வரையிலும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ராத்திரி 8:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை கூட்டம் நடந்தது. காலை 3:15 மணி, அவர் 4 மணி நாங்க ரெக்கார்டு போடும் வரையிலும் இந்த இடத்துல நடந்து நடந்து ஜெபம் பண்ண. உடனே அவர் சாலமன் பெருமையோடு, பாருங்க இந்த சபையில ஒருத்தனுக்கும் ஜெபிக்க தெரியாது, எல்லாரும் உறங்கி விழுவான், நாம் மாத்திரம் ராத்திரி முழுதும் ஜெபிப்பேன்னு சொன்னா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. சொல்லவே கூடாது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. கிருபையினால இரவெல்லாம் ஜெபிக்க உதவி செய்தார். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. உங்களுக்கு இன்றைக்கு தேவையானது ஆண்டவருடைய விசேஷமான கிருபை. இந்த கிருபை தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கு. இந்த கிருபை நித்தியமானது, நித்தியமானது, முடிவில்லாத கிருபை, நித்திய கிருபை, நிலை மாறாத கிருபை. ஒரு பக்தன் சொல்லுகிறார், கிரேஸ், அமேசிங் கிரேஸ். அதான ஒரு பாட்டா பாடி இருக்கிறோம் இல்லையா? அமேசிங் கிரேஸ். தமிழ்ல என்னது? இங்கிலீஷ்ல அமேசிங் கிரேஸ். உலக பிரசித்தி பெற்ற பாட்டு. என்ன தெரியாது? தமிழ்ல என்னன்னு தெரியாது. அமேசிங் கிரேஸ், அமேசிங் கிரேஸ் என்று சொல்லுகிற பாட்டை வெள்ளக்காரர்கள் பாடும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய காலஞ்சென்ற பக்லி பாடுவார் அமேசிங் கிரேஸ். அப்படி காலம் மிதித்து அமேசிங் கிரேஸ் என்று சொல்லி பாடுவார். ஆச்சரியமான கிருபை, ஆச்சரியமான கிருபை. அந்த கிருபை தான் நம்ம ரட்சித்தது. அது அமேசிங் கிரேஸ், அற்புதமான கிருபை, ஆச்சரியமான கிருபை, என்னென்றைக்கு நிலைநிற்கிற கிருபை, மாறாத கிருபை, மாறாத கிருபை. அது தேவ கிருபை. அந்த கிருபை தான் நம்ம எல்லாருக்கும் தேவையா இருக்கு. நாம் ரட்சிக்கப்பட்டதுனால ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய கிருபையினால். அப்போஸ்தலர் 15:11 படிக்கிறோம், அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:5 படிக்கிறோம், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அத வாசிங்க ஒருவர். கிருபையினால்